திருமணம் முடித்தோடனே எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்ன? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம்தான். கல்யாணம் முடிச்சு வச்சோடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? எப்படி என்ன ஏதாவது விசேஷம் உண்டான்னு இந்த கல்யாணம் முடித்த அடுத்த மாதத்துலேருந்தே இந்த வார்த்தையில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு உறவு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு வருஷத்தில் அந்த கல்யாணம் முடித்த அந்த கணவன் மனைவியை இந்த சொந்த பந்தங்கள் படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்திலும் சில போராட்டங்கள் வரக்கூடிய குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளில் புத்திர தோஷம் இருக்கிறதா இல்லையா? இந்த புத்திர தோஷம் என்பது என்ன? அதனுடைய செயல்பாடு என்ன? ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி புத்திர தோஷத்தை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதனுடைய செயல்பாடுகளை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது திருமணம் முடித்த பிறகு பல வருடங்களாயும், இன்னும் கல்யாணம் முடித்து பல வருடங்களாயும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு விஷயந்தான் புத்திர தோஷம். சில பேருக்கு ஒரு 3 வருஷத்தில் குழந்தை கிடைக்கும், சில பேருக்கு 10 வருஷம் பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த புத்திர தோஷத்தில் ஒரு 2-3 வகைகள் உண்டு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புத்திர தோஷம் எதனை வைத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் புத்திரஸ்தானம். உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் எந்த ஸ்தானமாக வருதோ அதை புத்திரஸ்தானமாக எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்து அதிபதியை புத்திரஸ்தானமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் குருவை வைத்து புத்திரஸ்தானத்தை என்ன செய்யலாம்? உறுதி செய்யலாம். அதாவது குரு பகவான் புத்திர காரகராகவே காரகத்துவத்தில் வரார். ஸோ அப்போ குரு பகவானை மெயினாக எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்முடைய காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ராசி சக்கரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த காலச்சக்கரத்துக்கு பொதுவாகவே 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னா நம்முடைய சூரிய பகவான், நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். அப்போ இந்த 3 விஷயங்கள், அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி, அதுக்கடுத்து உங்களுடைய ராசி கடத்தில் உள்ள குரு பகவான், அதே போல் நம்முடைய காலச்சக்கரத்துக்குரிய சூரிய பகவான், இந்த 3 அமைப்புகள் 3 கிரகங்களுடைய விஷயங்கள் தான் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம், புத்திரம் என்ற செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த 3 கிரகங்களோட சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் இணைந்து விட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வருது? புத்திர தோஷம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை. யார் யார் ஜாதகத்தெலாம் நான் சொன்ன மாதிரி குருவோடு ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சூரியனுடன் ராகுவோ கேதுவோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இணைந்து இருக்கிறதோ அவர்களுக்கு புத்திர தோஷம் உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா, என்னதான் சூரியனுடன் ராகு இருந்தாலும் சரி, சூரியனுடன் கேது இருந்தாலும் சரி, சூரியனுடன் சனி பகவானே இருந்தாலும் சரி, நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை மூலமாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும்? விதிவிலக்காகி புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகிடும். கொஞ்சம் வேகமாகவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருந்துச்சு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அதை விட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய பாவம், உண்மைதான். ஏன்னா இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னா அது குழந்தை செல்வம் தான், இல்லையா? குழந்தை செல்வத்துக்கு நிகர் எந்த செல்வமே கிடையாது. என்னத்தான் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி, என்னதான் வீடு மேலே வீடு கட்டி மாடி மேலே மாடி இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை செல்வம் அந்த வீட்டில் இல்லை என்றால் அவங்க இருந்தும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சொன்னோம். இதான் நிகர். சில பேர் நம்ம குழந்தைய தத்து எடுத்து வளர்க்குறோம், அதுவும் தான் குழந்தை தானே. நம்ம ஒரு குழந்தைய தத்து எடுக்கும்போது என்ன செய்கிறோம்?
இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, நான் தான் அம்மான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கையெழுத்து போட்டு தான் அந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிறோம், மனசார எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கணுன்னா கூட நம்ம சுய ஜாதகத்தில் அதுக்கான ஒரு கிரகமைப்பு வேணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஜாதகத்தை துல்லியமாக பார்த்த பிறகு தான் என்ன செய்யணும், புத்திர தோஷத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விதிவிலக்குன்னு நிறைய விஷயம் இருக்குது. அந்த விதிவிலக்கு உட்பட்டு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். ஏன்னா இது நான் சொல்கிறத வச்சு யாரும் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. விதிவிலக்கு இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஜோசியத்தை கேட்டுக்கிறணும். புத்திர தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உறுதியாக உங்களுடைய புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னா, நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லானி என்று ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில், இங்கே வந்து பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் மனசார கணவன் மனைவி யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிங்களோ, மனசார கணவன் மனைவி ஒன்றுடன் இணைந்து 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். கணவர் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் மனைவி போகிறதெல்லாம் போகக்கூடாது. ஓகேவா? 2 பேரும் ஒன்றோட சேர்ந்து போய் நம்முடைய திருப்புல்லானியில் உள்ள ஆதி ஜெகநாத பெருமாளை போய் வழிபாடு செஞ்சு மனசார எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நாங்கள் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், எங்களுக்கு எத்தனமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணைன்னு சொல்லி போய் நின்று கும்பிட்டுட்டு அங்கே வந்து பாயாசம் கொடுப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த பாயாசம் மிகப்பெரிய சிறப்பு. அதை கணவன் மனைவியும் குடிச்சிட்டு இல்லற வாழ்க்கையை வந்து நீங்கள் காட்டு லைஃப்பில் அவர்கிட்ட வேண்டிட்டோம், அவர் தான் நம்மளை பார்த்துக்குருவார், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பார்னு மனசார நம்பிட்டு உங்களுடைய இல்லற சந்தோஷத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு 1 வருடத்துக்குள்ளே அவருடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் சக்தியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாலகிருஷ்ணர் கோவில், ஓகேவா, ஒவ்வொரு பெருமாள் கோயிலுமே பாலகிருஷ்ணன் சொல்லி கிருஷ்ணர் இருப்பாங்க. அவரை போய் மனசார பார்த்து வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதுக்கு அடுத்து பரிகார முறைகள் அப்படின்னா நம்ம வழிபாடு எடுத்துட்டோம். சரி, பரிகார முறைகளை என்ன பரிகார முறைகள் மெயின்டைன் பண்ணலாம், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன விஷயங்கள் செய்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபெக்ட் கூடும் அப்படின்னா, வியாழக்கிழமையில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவில் அல்லது பெருமாள் கோவில், இந்த 2 கோவில் ஏதாவது ஒரு கோவில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? முருகன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் மனசார அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு மஞ்சள் கலர் லட்டு வாங்கி லட்டை வந்து தானமாக கொடுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான், எதுவுமே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். மனைவியை மட்டும் அனுப்பிட்டு கணவர் பிஸியாக இருக்கேன்னு சொன்னால் அது முறையாகாது. ஓகேவா? 2 கை தட்டினா தான் ஓசை உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ கணவன் மனைவி சேர்ந்து வியாழக்கிழமையில் மஞ்சள் லட்டு வாங்கி மனசார நீங்கள் அங்கே வழிபாடு செய்ய வருகின்ற நம்முடைய பக்தர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பக்தர்களுக்கு லட்டு தானமாக கொடுத்தீங்கன்னா 21 லட்டு, ஓகேவா, 21 லட்டு தானமாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதனை வச்சு அடிப்படையாக எடுத்து பண்ணணும்னா 5 வாரங்கள் பண்ணணும். ஓகேவா? 5 வாரங்கள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய சக்தியை நம்ம சொல்கின்ற இந்த பரிகார முறைகள் உங்களுக்கு சூப்பராகும். அதுக்கடுத்து இன்னொரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் பண்ணுவதற்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்து மனசார வழிபாடு செஞ்சாலுமே உங்களுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பாங்கிறது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம்னா, நம்முடைய திருச்செந்தூருக்கு பார்த்தீங்களா, திருச்செந்தூருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா
புதன்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு முன்னாடி அங்கே போயிடணும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு முன்னாடி அங்கே போயிடணும். மாலை 4 மணிக்கு முன்னாடி அங்கே போயிடணும். போயிட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரூம் வந்து எடுத்துகிட்டு கணவன் மனைவி மட்டும்தான் போகணும். சொந்த பந்தம் யாரையும் கொடுக்கக்கூடாது. யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்காங்களோ அந்த கணவன் மனைவி மட்டும்தான் அந்த கோயிலுக்கு, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கரெக்டாக புதன்கிழமை 4 மணிக்கு அங்கே இருக்கணும். மாலை 4 மணிக்கு இருக்கணும். அங்கே போய் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரூம் எடுத்துகிட்டு போய் கடற்கரையில் போய் நல்லா குளிச்சுட்டு, அப்புறம் நாணிக்கடலில் குளிச்சுட்டு டைரெக்டாக வந்து இங்கே முருகனை போய் தரிசனம் பண்ணணும். ஓகேவா? முருகனை தரிசனம் பண்ண பிறகு அங்கே உள்ள தட்சிணாபதி பகவானையும் தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இங்கே ரூமில் தங்கிடணும். புதன்கிழமை நைட்டு மனசார நல்லா ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு வந்துட்டு கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையை தொடங்கணும். தொடங்கிட்டு மறுநாள் காலையில் முதல் பூஜை எப்போ நடக்குன்னு கேட்டு நீங்கள் போய் முதல் பூஜையில் 2 பேரும் கலந்து சாமி கும்பிட்டுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும். வேறு எங்கேயும் போகக்கூடாது. இதை தொடர்ந்து ஒரு 9 மாதங்கள் செஞ்சு பாருங்கள். 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் சத்தம் உறுதியாக உங்களுக்கு கேட்கும் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லோரும் நான் சொன்ன விஷயங்களை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிவிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றுட்டு நம்மளோட கீழே உள்ள நம்ம கமெண்ட்ஸில் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடச்சின்னு சொல்லி ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே கன்ஷியூவானன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.